அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் வரலாற்று தொடரை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் வேலையை ஒரு கருப்பு நிற மனிதர் செய்து வந்தார். அவர் திடீரென இறந்துவிட்டார். அவர் சாதாரணமாக கருதிய நபித்தோழர்கள் அவரது மரணத்தை நபிகள் நாயகத்திடம் தெரிவிக்காததால் அவர் இறந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியவில்லை. ஒரு நாள் அவரை பற்றி நினைவு வந்து அவர் எங்கே என விசாரித்தார். அவர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போதே எனக்கு இதை தெரிவித்திருக்க மாட்டீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டனர். பின்னர் அவரது அடக்கத்தலத்தை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவரது அடக்கத்தலத்தை காட்டியதும் அங்கே சென்று அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். நூல் புகாரி 1337. இறந்தவர் பள்ளிவாசலை கூட்டி பெருக்குபவர் என்பதால் அவருடைய மரணத்தை நபிகள் நாயகத்திடம் அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என எண்ணி நபித்தோழர்கள் அவரை அடக்கம் செய்கின்றனர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை ஏற்க முடியவில்லை. எனக்கு ஏன் அப்போதே தெரிவிக்கவில்லை என கேட்கிறார்கள். அறிவித்திருந்தால் அவரை நல்லடக்கம் செய்யும் பணியில் நானும் ஈடுபட்டிருப்பேனே என்ற எண்ணத்தில் இவ்வாறு கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்காக இவ்வாறு கூறவில்லை. மாறாக அவரை நல்லடக்கம் செய்த இடம் எதுவென விசாரித்து அறிந்து அங்கே சென்று அவருக்காக பிரார்த்தனை செய்வதை காண்கிறோம். அவர்களை பொறுத்தவரை பிரமுகர்களும் சாமானியர்களும் சமமாக தோன்றியதால் தான் இவ்வாறு அவர்களால் நடந்து கொள்ள முடிகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தின் பணியாளராக இருந்தார்கள். அவரது பாட்டி முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது இல்லத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்து வருமாறு கூறினார்கள். அங்கே சென்று அவர்கள் அளித்த விருந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கொண்டார்கள். முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வசதி படைத்தவர் அல்லர். சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவரும் அல்லர். மிக மிக சாதாரணமான நிலையில் உள்ளவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சாப்பிட்டு முடித்ததும் அங்கேயே தொழுதார்கள். தொழுவதற்கான தகுதியான பாய் கூட அவ்வீட்டில் இருக்கவில்லை. நீண்ட நாட்கள் பயன்படுத்தியதால் கருப்பு நிறமாக மாறிவிட்ட பாய் தான் அங்கே இருந்தது. அதில்தான் தொழுதார்கள். புகாரி 380, 860. பாய் கூட இல்லாத அளவுக்கு பரம ஏழைதான் உழைக்கா ரலியல்லாஹு அன்ஹா. அவர் அளித்த விருந்து எத்தகையதாக இருந்திருக்கும் என்பதை இதிலிருந்து ஊகிக்கலாம். நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கூட ஒதுக்கி தள்ளும் நிலையில் இருந்த ஏழை குடிசையின் விருந்தை ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுள்ளார்கள். அவர்கள் எல்லா மனிதர்களின் உணர்வுகளையும் மதிப்பவர்களாக இருந்தார்கள். சாதாரண மனிதன் கூட தன்னை விட அற்பமானவர்களை ஒதுக்கி தள்ளுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் போது மிக உயர்ந்த நிலையில் இருந்த இந்த மாமனிதர் இதிலும் வெற்றி பெறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் கைரம்.